வணக்கம். தமிழன் செய்தி களம். சீர்காழி அருகே சுமார் 76 ஆண்டுகள் பழமையான பள்ளி கட்டிடம் சேதமடைந்ததால் மரத்தடியில் கல்வி பயின்ற மாணவ மாணவிகளின் நிலை குறித்து அறிந்த பள்ளியின் முன்னாள் ஆசிரியை தமது சொந்த செலவில் பள்ளியை சீரமைத்து பயன்பாட்டிற்கு அளித்தார். பள்ளி கட்டிடம் கட்டித்தந்த ஆசிரியைக்கு பாராட்டுகள் குவிகிறது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே பண்ணக்காரக்கோட்டம் கிராமத்தில் வசந்தலா அரசு உதவி பெறும் நடுநிலைப்பள்ளி செயல்பட்டு வருகிறது. இப்பள்ளி 1948ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டு இயங்கி வருகிறது. இப்பள்ளியில் தற்போது 100 மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றன. பழமையான இப்பள்ளி ஓட்டு கட்டிடத்தில் இயங்கி வந்த நிலையில் கட்டிடம் மிகவும் சேதமடைந்ததால் பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகள் பள்ளி வளாகத்தில் உள்ள மரத்தடியில் அமர்ந்தும் அருகில் உள்ள அங்கன்வாடியில் அமர்ந்தும் கல்வி பயிலும் நிலை இருந்து வந்தது. மழைக்காலங்களில் மாணவ மாணவிகள் மிகவும் சிரமப்பட்டு வந்தன. இந்த நிலையில் பள்ளியில் 36 ஆண்டுகள் பணியாற்றி ஓய்வு பெற்ற ஆசிரியை கலைச்செல்வி தனசேகரன் பள்ளியின் நிலை குறித்து அறிந்து பள்ளியின் கட்டிடத்தை சீரமைக்க விரும்பி தனது மகள் சௌமியா, மருமகன் விமல் ஆகியோர் ஒத்துழைப்புடன் ரூபாய் 9 லட்சத்தில் பள்ளி கட்டிடத்தை சீரமைத்தார். புதிதாக பள்ளி கட்டிடம் ஆஸ்பெஸ்டால் கூரையுடன் விசாலமாக அமைக்கப்பட்டு மின்விசிறிகள், கரும்பலகைகள் அமைக்கப்பட்டு அதனை பயன்பாட்டிற்கு அளிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. பள்ளி தலைமை ஆசிரியை மாலா தலைமை வகித்தார். பள்ளி தாளாளர் வஜ்ரம் ராஜேந்திரன், வட்டார கல்வி அலுவலர்கள் சரஸ்வதி, விமல்ராஜ், ஆசிரியர் ராஜரத்னம் முன்னிலை வகித்தன. ஆசிரியர் ரவி வரவேற்று பேசினார். ஓய்வு பெற்ற ஆசிரியர் கலைச்செல்வி தனசேகரன் பள்ளி கட்டிடத்தை பயன்பாட்டிற்கு வழங்கி பேசுகையில், தமிழ் வழியில் கல்வி கற்பதன் மூலம் வாழ்க்கையில் பல்வேறு சிறப்புகளை அடைய முடியும். தமிழ் வழி கல்வி கற்பவர்களுக்கு அரசு பல்வேறு சலுகை திட்டங்களை வழங்கி வருகிறது. பெற்றோர்களுக்கும் அரசு திட்டங்களை தீட்டி வழங்கி வருகிறது. தமிழ் வழியில் கல்வி கற்கும் வகையில் பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை அரசு பள்ளியில் சேர்த்து மாணவர் சேர்க்கையை அதிகப்படுத்த வேண்டும் என்றார். தொடர்ந்து பட்டிமன்ற பேச்சாளர் சௌமியா விமல் பேசுகையில், மாணவர்கள் நன்னெறி கல்வி, வாழ்க்கையை கல்வி ஆகிய இரண்டையும் கற்பதினால் வாழ்க்கையில் சிறப்படையலாம். நேரம் தவறாமை, நேர்மை, இந்த இரண்டையும் மாணவர்கள் கடைபிடித்தால் வாழ்வில் உயரலாம் என்றார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சரிதா நல்லமணி செய்திருந்தன. விழா முடிவில் ஆசிரியர் முருகேசன் நன்றி கூறினார்.